வணக்கம். அணிந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். இன்று தீபாவளியை கொண்டாடும் அனைத்து ரசிகர்களுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்டின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் நமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். தமிழ் அரசியல் கைதிகள் 30 பேரை நாளை விடுவிக்க அரசாங்கம் தீர்மானம். 146 கைதிகள் தொடர்ந்தும் உண்ணாவிரதம். தீபாவளி தினத்தில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வாழ்த்து. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தெற்கு கடற்பரப்பை பயன்படுத்துவோர் அவதானமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். உலகவாழ் இந்துக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். தீபாவளியில் இன ஐக்கியத்துடன் கூடிய நல்லிணக்கம் பிரகாசிப்பதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. காத்த கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் இந்த பூவுலகில் அவதரித்துள்ளார். தசாவதாரங்களில் பண்பின் அவதாரமாய் ராமாவதாரம் மிளிர்வதைப் போல் ஆத்ம ஞானத்தை அருடைய அவதாரமாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் விளங்குகிறது. துவாபர யுகத்தில் கொடுமை புரிந்த கம்சன் உள்ளிட்ட அரக்கர்களை சம்ஹரித்த கிருஷ்ண பரமாத்மா குருஷேத்திர போரின் ஊடாக அதர்மத்தை அழித்து தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கிய நரகாசுரன் எனும் கொடிய அரக்கனை சத்யபாமா சமேதரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்த நன்னாளியை இந்துக்கள் தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நரகாசுரன் அஞ்ஞான இருளகன்று ஞானத்தை பெற்றது போல தீபாவளி நன்னாளிலே அறியாமையில் இருந்து விடுபட்டு ஞானத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தீப வழிபாடு செய்கின்றமே குறிப்பிடத்தக்கதாகும். தீபாவளி மனித மனங்களில் ஒளி வீசுவதால் இன நல்லிணக்கத்துடன் கூடிய நல்லிணக்கம் பிரகாசிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியிலேயே இது குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாள் உலகிலிருந்து தீமையினை அகற்றி நற்செயல்களை நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டுள்ளதால் இந்துக்களுக்கு மாத்திரமன்றி உலக மக்களுக்கே இதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேதங்கள் எதுவுமற்ற விளக்கொளி பூஜையின் மூலம் ஐக்கியமே அரசாட்சி செலுத்த வேண்டும் என்பது உணர்த்தப்படுவதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். உலகை சிறந்ததோர் இடமாக மாற்றுவதற்கு மனிதனின் ஆரம்ப யுகங்களிலும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதனை தற்போதைய தீபாவளி கொண்டாட்டங்கள் உணர்த்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். எக்காலத்துக்கும் பொருந்தும் தீபாவளி போன்ற விழாக்களும் அதன் உன்னத குணவியல்புகளும் எதிர்காலத்திலும் நிலைத்திருப்பது இன்றியமையாததாகும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கை வாழ் அனைத்து இந்து மக்களுக்கும் பக்தி பெருமித தீபொளி வீசும் தீபாவளி பண்டிகை மலரட்டும் என ஜனாதிபதி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இலங்கையர் என்ற வகையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இனமத பேதங்களை மறந்து சமாதானமாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கு மனதில் உறுதி பூணுவோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்துச் செய்தியிலேயே இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமைகள் தோற்கடிக்கப்பட்டு நன்மை வெற்றி பெறுவதை அடையாளப்படுத்தி உலக வாழ் இந்து பக்தர்கள் தீபங்களை ஏற்றி தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அனைத்து தெய்வீக கதைகளும் பழக்க வழக்கங்களிலிருந்தும் மனிதர்களிடம் காணப்படும் தீய எண்ணங்களை விட்டொழித்து நன்மை எனும் ஒளியேற்றுவோம் என அந்த வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மமதை, பேராசை, பொறாமை போன்ற தீய விடயங்களை களைந்து நற்பெயரை அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இந்துக்களுக்கு மாத்திரமன்றி அனைத்து மக்களுக்கு முன்மாதிரியை எடுத்து எம்பும் சமய பண்டிகை என பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்துக்களின் பண்டிகைகளும் விழாக்களும் பல்வேறு தத்துவங்களை போதிப்பனவாக விளங்குகின்றன. கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த திருநாளான சுடர்களின் திருநாளை உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்கள் இன்று தீப திருநாளான தீபாவளியாக கொண்டாடி வருகின்றனர். தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதியிலும் உள்ள ஆலயங்களில் இன்று விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இந்துக்கள் அதிகம் சரிந்து வாழும் வடமாகாணத்திலும் தீபாவளி களை கட்டியுள்ளது. நல்லூர் முருகன் ஆலயத்தில் பெருந்திரளான பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.
யாழ் மாவட்டத்தில் தீப திருநாளை மக்கள் கொண்டாடி வருவதுடன் ஆலயங்கள் தோறும் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. மட்டக்களப்பிலும் இம்முறை மக்கள் தீப திருநாளை வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். களுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயம், களுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயத்தில் விசேட தீபாவளி பூஜைகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தக்கிழி ஸ்ரீ மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்ற தீபாவளி பூஜைகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இதேவேளை மட்டக்களப்பு மயிலம்பாவளி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் இன்று காலை விசேட பூஜைகள் இடம்பெற்றன. திருகோணமலையிலும் தீபாவளி பண்டிகையை இந்து பெருமக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கொண்டாடி வருகின்றனர். திருகோணமலை பத்ரகாளியம்மன் ஆலயம், சிவன் கோயில், உவர்மலை சந்தை பிள்ளையார் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் அதிகளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஹட்டனில் தீபாவளி பண்டிகையை இந்து பெருமக்கள் மிகவும் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. புத்தளத்தில் இந்து பெருமக்கள் சரிந்து வாழும் கல்பெட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று விசேட பூஜைகள் நடைபெற்றன. புத்தளம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் இன்று காலை விசேட பூஜைகள் இடம்பெற்றன. வவுனியா மாவட்டத்திலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மக்கள் ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தீபாவளி பண்டிகையை இந்து பெருமக்கள் ஆர்வத்துடன் கொண்டாடி வருகின்றனர். ஆஸ்திரேலியாவின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான கொள்கைகள் குறித்து சில நாடுகள் தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. இதன் முதற்கட்டமாக நாளைய தினம் 30 பேருக்கு பிணை வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். ஏற்கனவே படகு மூலம் வரும் புகலிட கோரிக்கையாளர்களை கடலோர காவல் மையங்களை ஏற்படுத்தி அவர்கள் திருப்பி அனுப்பாமல் தடுக்க வேண்டும் என அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகியன ஆஸ்திரேலியாவை வலியுறுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவு மற்றும் நவரோ தீவுகளில் உள்ள தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களிடையே இலங்கையர்கள் பலரும் உள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலிய தடுப்பு முகாம் ஒன்றிலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற ஈரானிய புகலிட கோரிக்கையாளர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்ததை அடுத்து கிறிஸ்துமஸ் தீவுகள் மற்றும் நவரோ தீவுகளில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அத்துடன் நார்வே, பிஜி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட ஏராளமான நாடுகள் ஆஸ்திரேலியாவின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான கொள்கையினை விமர்சித்துள்ளன. அத்துடன் ஆஸ்திரேலியாவின் தடுப்பு மையங்களில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் சலுகைகள் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆஸ்திரேலியா மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அந்நாடு இதுவரை உத்தியோகபூர்வ பதிலெதனையும் வழங்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் கைதிகள் சிலரை நாளை பிணையில் விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நாளைய தினம் 30 பேருக்கு பிணை வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பிரதமர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளின் பிரகாரமே தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதன் முதற்கட்டமாக 30 தமிழ் கைதிகளை விடுவிக்கவும், இரண்டாம் கட்டமாக 32 பேரை பிணையில் விடுவிக்க உள்ளதாகவும் நீதியமைச்சு ஏற்கனவே விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும், தமிழ் கைதிகளுக்கு நீதிமன்றம் பிணை வழங்கும் பட்சத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். மெகசின், தும்பர, மட்டக்களப்பு, அனுராதபுரம் ஆகிய சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் 144 பேரும் தொடர்ந்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் ரோஹன புஷ்பகுமார மேலும் தெரிவித்தார்.
இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்தல் மற்றும் விமானங்கள் பறப்பதற்கு எதிர்வரும் 13ஆம் தேதி தடை விதித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. விண்வெளியிலிருந்து WD-1190F என்ற சிதைவு பாகம் ஒன்று தெற்கு கடற்பகுதியில் விழும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 13ஆம் தேதியே குறித்த சிதைந்த பாகம் தெற்கு கடற்பரப்பில் விழும் அபாயம் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெற்கு கடற்பரப்பின் 65 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டர் வரையான தூரத்திற்குள் குறித்த விண்வெளி பொருள் விழும் அபாயம் உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த விண்பொருளினால் பாரிய பாதிப்புகள் ஏற்படாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெரும்பாலும் 13ஆம் தேதி முற்பகல் 11:30 அளவில் குறித்த விண்பொருள் பூமியில் விழவுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்த விண்பொருள் விழும் சாத்தியமுள்ள பகுதியை மையப்படுத்தியே விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விமான நிலைய போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் தலைமை அதிகாரி கிருஷாந்தி திசேரா கூறியுள்ளார். அத்துடன் விண்பொருள் விழும் அபாயமுள்ள பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள பகுதிகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் கூறுகின்றது. இயற்கை எய்திய சோபித தேரரின் இறுதிக்கிரியை நடைபெறவுள்ள எதிர்வரும் 12ஆம் தேதி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இயற்கை எய்திய மாதுலுவாவை சோபித தேரரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று காலை முதல் ஏராளமான மக்கள் கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரின் பூத உடலுக்கு அரசியல்வாதிகள் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். மக்கள் இனமத பேதமின்றி சோபித தேரரின் மறைவுக்கு துக்கம் அனுஷ்டித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்றிரவு சோபித தேரரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சோபித தேரரின் பூத உடலுக்கு நேற்றிரவு இறுதி அஞ்சலி செலுத்தினார். எதிர்வரும் வியாழக்கிழமை மதியம் 12 மணி வரை மாதுலுவாவை சோபித தேரரின் பூதவுடல் கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டிருக்கும். அதன் பின்னர் அன்றைய தினம் பூரண அரசு மரியாதையுடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற வளாகத்தில் இறுதிக் கிரைகள் இடம்பெறவுள்ளன. அத்துடன் அன்றைய தினம் தேசிய துக்க தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது.